இப்போ நம்ம வாசித்த பகுதி, வரலாறு பகுதி, நம்ம எல்லாருக்குமே வாசிக்கும் போதே நமக்கு புரிஞ்சிருக்கும். எசேக்கியா மரணம் அடைகிற தருவாயில், சாக போகிற நிலைமையில் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் காலம் கொடுங்க ஆண்டவரின்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்கிறார் எசேக்கியா ராஜா. பெற்றுக்கொண்டு அந்த 15 வருடத்தில் ஆண்டவர் கொடுத்த எக்ஸ்ட்ரா 15 வருஷத்தில் பாபிலோன்லேருந்து ராஜா அங்கே வரும்போது, ராஜாக்கள் அங்கேருந்து புறப்பட்டு வர்றாங்க. அவங்களுக்கு தன்னுடைய பொக்கிஷ சாலை முதற்கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சிட்றான். எதையுமே அவங்களுக்கு மறைச்சு வைக்கலையா. அப்படி மறைச்சு வச்சதுக்கு பின்னாடி ஆண்டவருடைய வார்த்தை எசேக்கியா ராஜாவுக்கு உண்டாகுது. நீ இப்படி பண்ணதுனால உன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லாமே பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும், சரியாக கொண்டு போகப்படும் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய அரண்மனையில் இருக்கிற எல்லா பொருளானாலும் சரி, உன் அரண்மனையில் இருக்கிற உன்னுடைய பிள்ளைகளுமே அங்கே சிறையாக போவாங்க அப்படின்னு சொல்லி ஏசாயா மூலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அப்படி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினதா? நிறைவேறினதா? கவனிக்கிறீங்களா? நிறைவேறினதா? எங்கே நிறைவேறுச்சு? 70 வருஷம் போனாங்க. அதை எங்கே பார்க்குறோம்? நம்ம பார்க்குறோம்ல 17, 18, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உம்முடைய வீட்டில் உள்ளதும் உம்முடைய பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்து வச்சதும் ஒன்றும் மீதியாக இல்லாமல் எல்லாம் பாபிலோனுக்கு போகும். நீ பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனை வேலைக்காரராக இருப்பாங்க. யார் அப்படி வேலைக்காரங்களா இருந்தாங்க அரண்மனையில் போய்? சிலருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். தானியேல் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி எசேக்கியாவுக்கு வந்த இந்த தீர்க்க தரிசனம் குறிப்பிட்ட காலம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 100 வருடம் கழிச்சு நிறைவேறுகிறது. தானியேல் 1வது அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். தானியேல் 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிப்பு யாராவது ஒருவர். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். இது யாரு? நேபுகாத் நேச்சார், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார். இப்ப எங்க வந்து சிறைப்பிடிக்கிறாரு? எருசலேம் வந்து சிறைப்பிடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 100 வருஷம் எசேக்கியாவுக்கு இந்த வார்த்தை வந்து எதனால இந்த தீர்க்க தரிசனம் வந்துச்சு? எதனால ஆண்டவர் இப்படி சொன்னாரு? தன்னுடைய பொக்கிஷ சாலையெல்லாம் திறந்து காமிச்சதுனால ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. உன்னுடையது எல்லாமே ஒரு நாள் உன்னுடைய சந்ததியில பின்னாடி ஒரு நாள் நடக்க போகுது, இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தை அப்படியே இங்க நிறைவேறுது. நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே இங்க நிறைவேறுது தானியேல் புஸ்தகத்துல. அங்கதான் தானியேல் புஸ்தகத்துல தான் யாரை நம்ம பார்க்கிறோம்? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்களை குறித்து தான் நம்ம தானியேல் புஸ்தகத்துல பார்க்கிறோம். இந்த சிறைப்பிடிக்கப்பட்டு போனவங்க, இந்த பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பிடிக்கப்பட்ட போனதுடைய இந்த ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம இப்ப வாசித்த இந்த 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்துல தான் இருக்கு. எசேக்கியாவினுடைய அந்த காரியத்தின் நிமித்தமா நடந்ததுதான் இந்த தானியேல் புஸ்தகம். அங்க தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களுடைய வைராக்கியத்தை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹல்லேலூயா! எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். சிங்கக்கபில தூக்கி போடுறாங்க. ஆண்டவரை வேற யாருக்கும் ராஜாவின் இடத்தை தவிர மற்ற யாரிடத்துல விண்ணப்பம் பண்ணினாலும் சிங்கக்கபில போடப்படும் அப்படின்னு சொல்லி ராஜாவினால கட்டளை பிறந்தது என்று சொல்லி தெரிஞ்சும் தானியேல் போய் 3 வேளை
ஆண்டவர் நோக்கி பிரார்த்தனை பண்ணுகிறாரு. எப்பையும் 3 வேளை தான் ஜெபிக்கிற அந்த பிரகாரமாகவே 3 வேளையும் போய் ஜெபிக்கிறாரு. கட்டளை இருந்த போதும் அந்த ஒரு பிரச்சனைகள் மத்தியிலையும். இன்னொன்று, பெரிய சிலையை வச்சு வணங்க சொல்கிறாங்க. அதன் மத்தியிலையும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ விழுந்து வணங்காம தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறாங்க. நாங்கள் தேவனை தவிர வேற எந்த விக்கிரகத்தையும் வணங்க மாட்டோம்னு சொல்லி தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக வைராக்கியம் காட்டுறாங்க. அக்கினியில் தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றாட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் தேவனுக்காக வைராக்கியமாக இருப்போம் அப்படின்றாங்க. இப்படிப்பட்ட வைராக்கியங்கள். இன்னொன்று, தானியேலை குறித்து நம்ம பார்க்குறோம். போஜனம், உணவில் அவர் தேவனுக்காக அந்த தீர்மானத்தில் எடுத்த தீர்மானத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆண்டவர் என்னத்தை சாப்பிட சொல்லியிருக்காரோ அதை தான் சாப்பிடுவேன், வேற எதையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமாக இருக்கார். இதெல்லாம் நம்ம எங்கே வாசிக்கிறோம்? தானியேல் புஸ்தகத்தில் நம்ம வாசித்திருக்கிறோம். அவங்களுடைய வைராக்கியத்தை குறித்து, அவங்க எப்படி கர்த்தருக்காக நின்றாங்க, கர்த்தருடைய நாமத்திற்காக எப்படி வைராக்கியமாக அவங்க நின்னாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தானியேல் புஸ்தகத்தில் பார்க்குறோம். இதை நம்ம ஆரம்பத்துலேருந்து இப்போ நான் இது வரைக்கும் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எசேக்கியா முன்னாடி வரலாறுலேருந்து சொல்கிறேன். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எசேக்கியாவுடைய இந்த காலம். எசேக்கியா இந்த மாதிரி ஒரு தப்பை செய்கிறாரு. தன்னுடைய எல்லாத்தையுமே யாருக்கு திறந்து காட்டுறாரு? பாபிலோன் ராஜாவுக்கு திறந்து காட்டுறாரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருக்கு திறந்து காட்டினியோ அவன்கிட்டயே உன் பிள்ளைங்க எல்லாம் சரியா போவாங்க, அவங்களுக்கே நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாரு. 100 வருஷம் கழிச்சு இது நடக்குது. ஆனாலும் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வைராக்கியமாக நிற்கிறாங்க. அது எந்த இடத்துல வைராக்கியமாக நிற்கிறாங்க? அவ்வளவு போராட்டமான காலத்தில் மற்ற எல்லாரும் எசைஞ்சு போயிட்டாங்க. கூட வந்த அந்த ராஜ வம்சத்தில் இருந்தவங்க பல பேரை கூட்டு போனாங்க. ராஜாவினுடைய அரண்மனையிலிருந்து, எருசலேம் அந்த நகரத்திலிருந்து பல பேரை கூட்டு போகிறாங்க. அவர்களுக்குள்ள இந்த 4 பேரும் அவ்வளவுக்கு பக்தி வைராக்கியமாக தேவனுக்காக அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. இப்போ எதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகுது கூடிய சீக்கிரத்தில். கடைசி காலமாக இருக்குது. செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கே பார்த்தாலும் போர் நடக்குது. பைபிளில் சொல்லியிருக்கா? போரை குறித்து சொல்லியிருக்கா? யுத்தங்களை குறித்து கேள்விப்படுவீங்க அப்படின்ற இதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம கடலில் கொந்தளிப்பு உண்டாகுன்றதை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்போ நியூஸ் கூட வந்திருக்கு இந்த வெப்பமயமாகுதலை குறித்து. கடலில் இந்த அளவுக்கு வரலாறு காணாத வெப்பம் கடலில் உண்டாயிருக்கா. விஞ்ஞானிகள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, இந்த அளவுக்கு வெப்பம் உண்டானதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த குளோபல் வார்மிங் இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டதெல்லாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா, நெற்றிகளிலாவது தங்களுடைய கைகளிலாவது முத்திரையை பதித்து கொள்வார்கள் இருக்கு வேதத்தில். அதுவுமே நடந்துக்கிட்டே வருது. அது முன்னாடியே நம்மளாம் இது பழைய நியூஸ் தான், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கையிலையும் இந்த இடத்துலையும் எங்கேயும் தான் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகக்கூடியதான ஒரு ஏதோ ஸ்டார்ஜ் ஏதோ சொல்கிறாங்க, அந்த இந்த பகுதிகளில் இருக்கான். அந்த இடத்துல அந்த ஜிப்பை செட் பண்ணும்போது அதுவே தன்னை அது ஆட்டோமேட்டிக்காக இயங்கிக்கிட்டு இருக்கும். அதன் மூலமாக மனுஷன்றது எல்லா டேட்டாவும் நீ எங்கே போய் ஓடி ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சி போடுவான். நீ என்ன பொருளை வாங்கினாலும் எது வாங்கினாலும் தெரிஞ்சிடும், எதை திருடுனாலும் தெரிஞ்சு போயிடும். இதுக்காகவே என்ன கொண்டு வருவாங்க? அரசாங்கத்துக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன? திருட்டு பயல்களை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்காக எதை வேணாலும் கவர்மெண்ட் செய்யுமா செய்யாதா? செய்யுமா செய்யாதா? செய்யும். அப்போ அந்த காலம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஜிப்பை வைக்கக்கூடியதான காலம் நெருங்கிடுச்சு. அதுதான் வேதாகமம் சொல்லுது, உங்கள் கைகள்லையாவது நெத்தியிலாவது முத்திரையை பதித்து கொள்ளும் காலம் வரும்னு சொல்லி. அந்த காலமும் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறிட்டே இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன எசேக்கியாவுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் 100 வருடத்துக்கு பின்பதாக தானியேல் அவங்களுடைய காலத்தில், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுடைய காலத்தில் நிறைவேறினதை போல பல வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டு போனார், கடைசி காலத்தில் யுத்தத்தினுடைய செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீங்க, அப்போ நான் சீக்கிரம் வரப்போகிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. அப்போ ஆண்டவருடைய வாக்கு ஒரு நாளும் பொய்யாவே போகாது, அது தவறாது. கண்டிப்பாக ஒரு நாள் நடந்தே தீரும். அது நடக்காம இருந்துராது. நம்மளுடைய ஜெபத்தினால் அதை மாத்திரலான்னு நம்ம நினைச்சிட முடியாது. ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, யுத்தம் நடக்காம எங்களை காப்பாத்துங்க, அழிவு உண்டாகக்கூடாது, என்னதான் சொன்னாலும் அது சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தைகள் நடந்து தீரும். இப்போ இதெல்லாம் எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, உங்களை பயப்படுத்துகிறதுக்காக அல்ல. ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு, அதனால நீங்க பயந்து மனம் திரும்பிடுங்க அப்படின்னு சொல்றதை விட அதுக்கு நீங்க ஆயத்தமாயிரணும். தானியேலு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எங்க நாங்க செத்தே போனாலும் பரவாயில்ல கர்த்தருடைய நாமத்துக்கு வைராக்கியமா இருப்போம்னு சொல்லி சொன்னாங்களா? அதை போல நம்மளும் வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் அப்படின்றதுக்காக தான். யுத்தத்தை கண்டு பயப்படுறதுக்காக அல்ல, இந்த கடைசி காலத்தை கண்டு அஞ்சுகிறதற்காக இல்லை. இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க. அந்த எஸ்ஐகே சொன்னா பாருங்க, என்னுடைய நாட்களிலாவது வாசிங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்களேன், என்னுடைய நாட்களிலாவது சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே எங்க காலத்துலனாச்சு சமாதானமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்காக உங்களை சொல்லல. அந்த நாட்கள் வருது, அதுல நீங்க இதுக்காக தேவனுடைய நாமத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிறதற்காக ஆயத்தப்படும்படியா அதை சொல்றேன் நான். யுத்தம் வருது, அதுல நீங்க தப்பிச்சுக்கிறதுக்காக அல்ல. யுத்தம் வருது, அதுல நான் முந்தி பங்கடைந்து தேவனுடைய நாமத்துக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன். அக்னியில போட்டாலும் என்னை புடமிட்டு பாரு, அப்பொழுது நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அந்த ஒரு இந்த பக்தன் சொல்லுகிறத போல அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வேணும். இதெல்லாம் யார் சொல்லுவா? நம்ம வகுப்பறையில் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, எனக்காக டீச்சர் எக்ஸாமுக்கு சொல்லியிருப்பாங்க, ஏதாவது டெஸ்ட்டு சின்ன டெஸ்ட்டுக்காக சொல்லியிருப்பாங்க. முன்னாடி நல்லா படிச்சிருந்து டீச்சர் டெஸ்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து யாபப்படுத்திட்டே இருப்பா. படிக்காத பின்னாடி சும்மாறா சுரண்டி விட்டுட்டே இருப்பா. ஆனால் முன்னாடி என்னைக்கும் படிக்காதவன் அன்னைக்குன்னு ஏதோ 2-3 இதை படிச்சுட்டு வந்திருப்பா. அன்னைக்குன்னு பார்த்து டீச்சர் மறந்தாலும் இவன் என்ன பண்ணுவான், சும்மா டீச்சர் டெஸ்ட் சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு யாபப்படுத்துவான். நம்ம இப்போ ஆயத்தமா இருந்தோம் அப்படின்னா இந்த கடைசி காலத்தை குறித்து நம்ம பயப்பட மாட்டோம். அதுக்காக நம்ம எப்போ வரும்னு சொல்லி ஆயத்தமா இருப்போம். ஆமேன், ஆமேன். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டணும். ஆராதனையில் ஆண்டவருடைய வார்த்தை வந்தது போல முன்னாடி நின்று பிரசங்கம் பண்றது மட்டும் ஊழியம் இல்லை, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறதும் ஊழியம்தான். கர்த்தருடைய நாமத்தை நம்ம அவருடைய நாமத்துக்காக நம்ம நிக்கிறோம் அப்படின்னா அப்படின்னு நிக்கிறதே ஒரு ஊழியம்தான். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இது ஆமோதிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அப்ப வைராக்கியம் பாராட்ட நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இதை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. காலம் கடைசி. இது நம்ம பாக்கியம் பெற்ற ஜனங்கள். இதை போல பாக்கியம் மற்றவங்களுக்கு கிடைக்கல. விசுவாசத்தில் வாழ்ந்தாங்க, அப்படியே ஒரு சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து முடிந்து போயிட்டாங்க. தானியேலுக்கும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கும் கிடைச்ச அந்த ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளுடைய காலத்தில் நம்ம சந்ததிக்கு கிடைச்சிருக்கு. நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளணும். தேவனுடைய நாமத்தில் நம்ம வைராக்கியமாக நின்று அந்த விதமான சோதனைகளில் நம்ம பங்கெடுக்கணும். இந்த கடைசி காலம்தான். தானியேலுக்கு நடந்தா அதே காலம்தான். நீங்கள் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா போய் போட்டு கொடுத்துருவாங்க, வீட்டில் இருக்காலே போட்டு கொடுத்துருவான். அந்த மாதிரி கடைசி காலம்தான். 3 வேளையும் தவறாமல் ஜெபம் பண்ணாராம் அவரு. அதை எப்படியும் தெரிஞ்சு போயிடும்னு தெரியும், அப்படியும் தவறாமல் 3 வேளையும் ஜெபம் பண்ணாரு. வந்து அந்த பிரதானிகள்லாம் வந்து ராஜாவுக்கு கூட இருக்கவங்க ஊரை வந்து பார்த்து போய் மாட்டு கொடுத்தாங்க. அப்போனாச்சு வேற ஆளுங்க இனி நம்மளுடைய காலத்தில் வீட்டாளுகளே நம்மளை மாட்டி கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் அந்த ஒரு சூழ்நிலையில் தேவனுக்காக நம்ம நிற்கணும். நம்ம எது பண்ணாலும் அந்த ஜிப்பு வைக்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்ம எதுவுமே மறைவில் செய்ய முடியாது. ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போய் இன்னைக்கு போய் தலைமறைவுன்னு நிறைய நியூஸை பார்க்குறோம். அந்த மாதிரி எந்த ஒரு தலைமறைவு
இருக்க முடியாது. ஒருத்தனும் ஒளிஞ்சுக்கு போய் ஆராதிக்க முடியாது. அப்படிப்பட்ட காலத்தை தான் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். எந்த காட்டுக்குள்ளே போனாலும் கண்டுபிடிக்கக்கூடியதான சூழ்நிலை. நீங்கள் ஜிப்பையே பொருத்தலை அப்படின்னாலும் ஜிப்பை பொருத்தினவன் என்ன பண்ணுவான், வந்து எவன்டா எங்கடா என்னதை பண்ணுறான் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். எந்த இடத்துல நீ ஒளிஞ்சு ஆராதிச்சாலும், எந்த இடத்துல ஒளிஞ்சு நீ ஜெபம் பண்ணாலும் தேடி வந்து கண்டுபிடிச்சு மாட்டி கொடுப்பான். பல சித்திரவதைகள் நடக்கும். அப்படிப்பட்ட சித்திரவதைகளின் மத்தியிலாய், அப்படிப்பட்ட நெருப்புக்குள்ள தூக்கி போடக்கூடியதான சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும். அந்த ஒரு கடைசி காலம். நம்ம எப்பயுமே கடைசியில தான் நம்ம பயப்படுவோம். இவ்வளோ நாள் இருந்துச்சு, இவ்வளோ நாள் இன்னும் நம்ம நாட்கள் இருக்குன்னும் போது தான் நம்ம அலட்சியப்படுகிறோம். நம்மளை அலட்சியப்படுத்தி கொண்டு நமக்கு கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரமாக நம்ம நடக்காமல் இருக்கிறோம். என்றைக்குமே நம்ம பரீட்சைக்கு கடைசி நேரத்தில் தான் உட்காந்து முட்டி படிப்போம். எத்தனை நாள் இருக்கிற நாளெல்லாம் நம்ம வீணாக செலவழிச்சிருவோம். ஆனால் கடைசி நேரத்தில் உட்காந்து முட்டிக்கிட்டு இருப்போம். கொரோனா கூட பாருங்களேன், சைனாவில் வந்திருக்குன்னு சொன்னபோது யாருக்கும் பயமே இல்லை. சைனாவில் தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அசால்ட்டாக இருந்தோம். என்னைக்கு இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சதோ ஒவ்வொருத்தனும் பயந்து நடுங்குறான், ஒவ்வொருத்தரும் ட்ரோல் போடுறான். ஏடா எப்போ பாரு டூப்ளிகேட் தான்டா அனுப்புவேன், சைனாலேருந்து எப்பயுமே டூப்ளிகேட் செல்ஃபோனு, அதனடா இப்போ என்னடா இதை மட்டும் ஒரிஜினலாக அடிச்சு விட்ருக்கேன் அப்படின்ட்டு ட்ரோல் பண்ணுறேன். அந்த அளவுக்கு பயம் எல்லாத்தையும் வாட்டி விதைக்க ஆரம்பிச்சிச்சு. எதனால அப்படின்னா பக்கத்தில் வரத்தான் அதனுடைய பாதிப்பு நமக்கு தெரியும். இப்போ நமக்கு தெரியுது ஆண்டவருடைய வருகை சமீபன்றது தெரிஞ்சிச்சு, பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம இன்னுமே எந்த நிலைமையில இருக்கிறோன்னு தெரியாமல் நம்ம அதே நிலையிலேயே உட்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பரிதபிக்கக்கூடியவர்கள் நாம தான். ஆண்டவரை பற்றி தெரியாதவன் இருக்கிற வாழ்கிற நாள்னாச்சு அவன் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டான். நம்ம வாழ்கிற இந்த நாளையும் இந்த உலகத்தில் நம்ம என்ஜாய் பண்ணக்கூடாது, ஆண்டவருக்காக நம்ம என்ஜாய் பண்ணணும், அவருடைய சமூகத்தில் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டோம். அங்கேயும் என்ஜாய் பண்ணாமல் இங்கேயும் என்ஜாய் பண்ணாமல் போயிடக்கூடாது. அதனால நம்மளே ஆராய்ஞ்சு நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கு தான் தெரியும். எந்த இடத்துல விழுகிறோம், எந்த இடத்துல அடிக்கடி சறுக்கி விழுகிறோன்றது உங்களுக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. இந்த ஆவிது சொல்லுகிறது போல, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. சறுக்கும் போதே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. சறுக்கி விழுந்ததுக்கு அப்புறமா குழியில இருந்துகிட்டு தான் ஆண்டவரே என்னை தூக்கி விடுங்கன்னு சொல்லி நம்ம கத்துறோம். நம்ம பாவத்துக்குள்ள விழுகிறதுக்கு முன்னமே நம்ம ஆண்டவரே எனக்கு இப்படி போராட்டமா வருது, என்னால் ஜெயிக்க முடியல இந்த பாவத்தை, இதுல இருந்து என்னால் மீள முடியல, சறுக்குகிற போதே நம்ம ஆண்டவரை நோக்கி அபயமிடணும். ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி பாவத்துல விழாம இருக்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணுமே தவிர, பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறமா என்ன தூக்குங்க ஆண்டவரே இல்லாம அந்த நிலையெல்லாம் மாறட்டும். நம்ம சறுக்கும் போதே, நமக்கு போராட்டம் வரும்போதே, நம்மளுடைய சிந்தையில பாவம் உதிக்கும் போதே ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல உட்காந்து நம்மளை அவருடைய சமூகத்துல காத்து கொள்ளும்படியா நம்ம போராடணும். நம்ம விழுந்துட்டு குழிக்குள்ள விழுந்துட்டு கத்தக்கூடாது. இன்னும் நம்ம எதை விசுவாசிக்கிறோன்னு கூட அநேகருக்கு தெரியாம இருக்கு. எதுக்காக சர்ச்சுக்கு வர்றோம் அப்படின்றது தெரியாம இருக்கு. எதனால சர்ச்சுக்கு வந்தோம் அப்படின்றது கூட அநேகருக்கு தெரியாம இருக்கு. அநேகர் வியாதிப்பட்டு இருந்திருப்பாங்க, வியாதியில ஆண்டவர் தேடி வந்திருப்பாங்க, வியாதி சுகமாயிருக்கும், கடன் பிரச்சனை சுகமாச்சு, அதனால நான் ஆண்டவரை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அதுக்காக ஆண்டவர் அல்ல, நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறதற்காக, நம்மளை பரலோகத்துல அவரோட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு. ஹல்லேலூயா. தெரியுதா எதுக்காக நம்ம சர்ச்சுக்கு வரோம்னு உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஏன்னா முதல் நூற்றாண்டு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா முதல் நூற்றாண்டுலேயே என்ன ஆச்சுன்னா, அந்த விசுவாசிகளுக்கெல்லாம் எதை விசுவாசிக்கிறோம் என்ன விசுவாசிக்கிறோம்னே தெரியாம போச்சு. அதனாலதான் ஒரு விசுவாச பிரமாணத்தை உண்டு பண்ணாங்க. நிசேயா விசுவாச பிரமாணம், அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு?
கேள்விப்பட்டிருக்கீங்களா விசுவாச பிரமாணங்கள்? சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போனீங்கன்னா அங்கே வாசிப்பாங்க நிசையா விசுவாச பிரமாணம், வாரத்துக்கு ஒவ்வொன்றும் வாசிப்பாங்க. ரெண்டு விசுவாச பிரமாணம் இருக்குது. அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம்னு ஒன்று இருக்குது, நிசேயா விசுவாச பிரமாணம்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, எதை நம்ம விசுவாசித்து கொண்டு இருக்கிறோன்ற ஒரு அறிக்கை. அந்த காலத்தில் எதை விசுவாசிக்கிறோன்னே தெரியாமல் தவறான போதகங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இயேசு கிறிஸ்துவே எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒரு விசுவாச பிரமாணம் வருது. எதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு கொள்ளும்படியா பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நம்மளுடைய விசுவாசம் என்னன்னு சொல்லி நம்ம அறிஞ்சுக்கணும். நம்ம விசுவாசிக்கிறவரை பற்றி நம்ம அறிஞ்சுக்கணும். இன்னும் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது, விழித்து கொள்ள வேண்டும். ஆமேன். தூங்குகிறவர்கள் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமே. எல்லாரும் நிரூபிச்சிட்டீங்க தூங்குறோன்னு. அப்ப நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய காலம் கடைசியா இருக்கிறது. ஆகவே நம்ம விழிப்படைந்து கொள்ளுவோம். அது மாத்திரமல்ல, நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். எதுக்கு? போராட்டத்திலிருந்து தப்பிச்சு கொள்ள அல்ல, பாடுகளில் பங்கெடுக்கிறதுக்காக. பாடுகளிலிருந்து ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, எங்களை முன்னாடியே எடுத்துக்கங்கன்றதுக்காக அல்ல. அந்த பாடுகளில் நான் உம்முடைய நாமத்துக்காக வாழணும், உமக்காக நான் ஊழியம் செய்யணும். அந்த வைராக்கியத்தை உங்களுக்குள்ள வளர்த்துக்கங்க. நீங்கள் எந்த நிலையில் விழுந்திருக்கீங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து மீண்டு வந்து கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்தில் வைராக்கியமாய் நின்று அவருக்காக ஊழியம் செய்வோம். அதுவே கர்த்தர் நம்மளிடத்துல இருந்து எதிர்பார்க்கிற ஒன்றாகும். ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். நான் பல நாட்களாக யோசிப்பேன் இந்த மாதிரி கடைசி காலத்தை பற்றி பேசணும்னு சொல்லி. ஆனால் ஜனங்கள் பயந்துருவாங்களேன்னு சொல்லி என் வீட்டுக்காரையும் சொல்லிடுவாங்க, ஒன்றும் அப்படியெல்லாம் பேசி யாரையும் பயப்படுத்த வேண்டான்னு. இன்னைக்கு என்ன, கடைசி காலத்தை பற்றி நமக்கு ஒரு எச்சரிக்கை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏறத்தாழ எசேக்கியா ராஜாவிட்ட கர்த்தர் பேசினதுக்கு அப்புறம் 125 வருஷம் 120 வருஷத்துக்கு அப்புறமா அந்த காரியம் நடந்தது. ஆண்டவர் பேசும்போது அவனுக்கு என்ன சொன்னாரு? இன்னும் 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவன் மகன் 55 வயது 55 வருஷம் ஆண்டான். அதுக்கப்புறம் ஒருத்தன் 11 வருஷம் 33 வருஷம் ஆண்டான், அவனுடைய மகன். அதுக்கப்புறம் அவனுடைய மகன் 11 வருஷம் ஆண்டான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் 11வது வருஷம் ஆளும் பொழுதுதான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறாங்க. எத்தனை வருஷம்? ஏறத்தாழ 125 வருஷத்துக்கு அப்புறமா அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறினது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம வசனத்தின் மூலமா இருக்கிறதான எல்லா கடைசி கால காரியங்களையும் கண் முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் தேசத்துல நடக்கிறதே உலகத்தின் அடையாளம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இஸ்ரவேல் தேசத்தை மறுபடியும் தளிர்க்கிறதையும் அத்திமரம் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாய் இருக்கிறது என்று நீங்கள் அறியுங்கள்னு சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் தேசம் துளிர்த்து இப்பொழுது 1948 பிறந்தது. அது துளிர்த்து மறுபடியுமாய் என்ன செஞ்சிருக்கு? இப்போ 24 வருஷங்கள், அங்கிட்டு ஒரு 52, ஏறத்தாழ 78 வருஷங்கள் ஆகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரமா ஆண்டவருடைய வாழ்க்கை வரப்போகிறது. எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு சகல வேலைகளும் ரெடியா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எருசலேம்ல தேவனுடைய ஆலயம் கட்டினா என்ன, கெட்டாட்டி என்ன, எங்களுக்கு என்ன, எங்களுக்கு இனியா சொல்றேங்கிற மாதிரி நீங்க இப்போ உட்கார்ந்துருக்க பார்த்தாங்க தெரியுது. எருசலேம்ல தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டாயிற்று அப்படின்னா ஆண்டவருடைய வருகை மிக மிக சீக்கிரம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அங்கே பலியிடுவதற்கான சிவப்பு நிற காளை, ஒரு மயிறு கூட வெள்ளையோ கருப்போ இல்லாத முற்றிலுமாய் சிவப்பான காளைகளை அவங்க ரெடி பண்ணி இப்பொழுதே வைத்து விட்டார்கள். அந்த சிவப்பு காளை பலியிடப்பட்டால் மேசியா வந்து விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்துல அந்த சிவப்பு நிற காளை ஏறத்தாழ முதல் நூற்றாண்டுல, ஃபர்ஸ்ட் நூற்றாண்டுல அந்த தேவாலயம் கிபி 77 இடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா
இதுவரையிலும் அந்த சடங்காச்சாரங்கள் அல்லது அந்த பலி முறைமைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. கிபி 77 எங்க இருக்கிறது? இப்ப 2024 எங்க இருக்கிறது? ஏறத்தாழ 19 நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா இப்ப மறுபடியுமா அந்த பலி செலுத்த போறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த லீபனோன் என்கிறதான இடத்தை இப்போ அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. காசாவை ஏற்கனவே காலி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் என்ன இருந்ததுன்னா முழு இஸ்ரவேல் தேசமாக இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். காசா உங்களுக்கு தெரியும், நமக்கு காசா அப்படின்னு நம்ம தமிழில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அது GAZA காசா அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. நமக்கு லீபனோன் அப்படின்னு சொல்கிற பிறகு இப்போ லெபனான் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே கர்த்தருடைய தேசமாக இருந்தது. இப்போ முஸ்லீம்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதை பூரா அடித்து நொறுக்கி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா உள்ளே போயிட்டாங்க. காசாவை காலி பண்ணிட்டாங்க. லீபனோனை பாதியை பிடிச்சிட்டாங்க. நேற்று முந்தா நாள் மாத்திரம் அந்த இசபெல்லா அப்படிங்கிறதான, இசபெல்லானா யாரு வேதத்தில்? இசபெல்லானா யாரு? யாராவது இந்த பெயர் கேட்டிருக்கீங்களா? ஏசபேல் யாரு? ஆகாப் ராஜாவினுடைய மனைவி. அவ துரோ ஆலோசனைக்காரி, அவ விக்கிரக ஆராதனைக்காரி. அந்த பேர்ல ஹிஸ்புல்லா அப்படின்னு இப்ப பேரை லேசா என்ன செஞ்சுறாங்க, அதனுடைய நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இசபெல்லான்னு தான் வரும். இசபெல்லான்னா ஏசபேல்னு அர்த்தம். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு என்னதான் புரியுமோ தெரியல. நமக்கு தாறு, பஞ்சு, நூல், பசை, கஞ்சி இதுதான் விளங்கும். ரொம்ப ஒன்றும் அதுக்கு மேலே ஒன்றும் விளங்க போகிறதில்ல. ஆனால் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அதெல்லாம் பார்த்தா மக்களுக்கு செய்தி பார்த்த உடனே போரடிச்சு போயிடுது. என்னதான் பார்ப்பீங்கன்னு தெரியல. நிலவரம் அந்த இசபெல்லாங்கிற ஒரு மகா மோசமான தீவிரவாத குழுவினுடைய எல்லா தலைவர்களையும் 2 நாள்ல கொலாப்ஸ் பண்ணி பூரா பேரையும் கொண்டு இருக்கிறாங்க. யாரு? இஸ்ரேல். ஏறத்தாழ அவங்க சொல்றாங்க அந்த குழு தலைவர்கள் இருந்த 6 மாடி கட்டடத்துல தான் அந்த தலைமையகம் இருந்திருக்கு. லீபனோன்ல அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதுக்குள்ளதான் இவங்க இருப்பாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். ஆனா கட்டடத்துல இல்ல, கட்டடத்துக்கு கீழே சுரங்க பாதையில இருந்திருக்கிறாங்க. சுரங்கத்திற்குள்ள அண்டர் கிரவுண்ட்ல இருந்திருக்கிறாங்க. அதை மோப்பம் பிடித்ததான இஸ்ரேல் தேசம் பங்கர் குண்டு அப்படிங்கிறாங்க. பங்கர் அப்படின்னு ஒரு குண்டு இருக்குது. பங்கர் குண்டுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பேர் ட்ரில் பண்றதை பார்த்துருக்கீங்க? நம்ம போர் போடுறாங்கல்ல, போர் எப்படி ஜக 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 ஜகன்னு உள்ள இறங்குது, அது மாதிரி அந்த குண்டு உளுந்த உடனே ட்ரில் போடுமா. என்ன செய்யுமா? ட்ரில் போட்டு ஒரு 15 அடியில இருந்து 30 அடி வரைக்கும் உள்ள போகுமா. அங்க போய் வெடிக்குமா. அது காங்கிரீட்டா இருந்தாலும் சரி, கல்லா இருந்தாலும் சரி, 30 அடி ஓட்ட போட்டு உள்ள போய் வெடிக்குமா. இது மாதிரி 83 குண்டுகள் அந்த கட்டடத்தை சுற்றி அடிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல நில அதிர்வு உண்டாயிருந்திருக்கான். என்னவா 1.something நில அதிர்வு உண்டாகி உள்ள இருந்தவங்களாம் அப்படி பஸ்பம் ஆயிருக்கிறாங்க. யாருடையதான உடலும் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. 1-2 இல்லை, 83 குண்டு அடிச்சிருக்கான். இதுவரையிலும் உலக சரித்திரத்திலேயே இப்படிப்பட்ட அழிவும், இப்படிப்பட்ட ஒரே நேரத்தில் 30 தீவிரவாத தலைவர்கள் தலையை காலி பண்ணது எதுவுமே இல்லை. அதுவும் ஒரே நாள்ல. அதுக்கப்புறமா நேற்றைய தினத்தில் சொன்னாங்க, இனி அடுத்த கட்ட தலைவர், நெக்ஸ்ட் தலைவர் வேணும் இல்லையா. அந்த தீவிரவாத குழுக்கு நெக்ஸ்ட் கட்ட தலைவர் யாருன்னு செலக்ட் பண்ண ஒரே மணி நேரத்தில் அவனை தூக்கிட்டாங்க. சிங்கிள் மணி நேரத்தில் அவனையும் காலி பண்ணி இசபெல்லா குழு அந்த பேயினுடைய காரியத்தை எல்லாம் என்ன செஞ்சாச்சு. அந்த லீபனோன் இப்பொழுது முழு கையில் வந்துருச்சு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கர்த்தருடைய தேசம், முழு தேசம் என்ன செய்து மறுபடியுமாய் சேர்க்கப்படுகிறது. இப்ப அடுத்தடுத்து காரியங்கள் நடந்து அந்த மசூதி இருக்கிற இடத்தை பிடிச்சு தேவாலயம் கட்ட ஆரம்பிக்க போறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவாலயம் கட்ட எவ்வளவு நாள் ஆகும்? தேவாலயத்துக்கு தேவையான சகல கற்களையும் சகல காரியங்களையும் செஞ்சு அடுக்கி வச்சிருக்கிறாங்களாம். நச்சு 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 நச்சுன்னு தூக்கி வைக்கிறத வேலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம இங்க ராமர் கோவில் கட்டினாங்கல்ல, அயோத்தியில
பயங்கர பெருசு. ஆனா 6 மாசம் 1 வருஷத்துல கட்டி முடிச்சிட்டாங்க. எப்படின்னா எல்லாமே ப்ரிப்பேர்டு. ஆமென் சொல்லுங்களேன். தூக்கி தூக்கி வைக்கிறது வேலை மட்டும்தான். காலம் சமீபமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேலை தொட்டுட்டான் அப்படின்னாக்கும் அடுத்து 3ஆம் உலக மகா யுத்தம் நடக்க போகிறது. 3வது உலக மகா யுத்தத்துக்கு முன்னதாக ஆண்டவர் வந்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சீக்கிரமா நடக்க வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. அது பூரா நடக்க போகிறது. இப்ப எத்தனை பேர்ட்ட ஆதார் கார்டு இருக்கு? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆதார் கார்டு என்கிட்ட இருக்குங்கிறவங்க எல்லாம் எல்லாரும் வச்சிருக்கீங்களா? ஆதார் கார்டு என்கிட்ட இல்லைங்கிறவங்க கை உயர்த்துங்க. இங்க கவனிங்க. சின்ன பிள்ளைய சேர என்ன செய்யும்? நகட்டத்தான் செய்யும். கவனிங்க. ஆதார் கார்டே எனக்கு கிடையாதுங்கிறவங்க கை உயர்த்துங்க. ஆதார் கார்டு கிடையாதா? மிஸ் ஆயிடுச்சா? இல்லாட்டி வாங்கவே இல்லையா? நமக்கு எதுக்குடா நம்ம என்ன 100 வருஷமா வாழ போறோம்னு வாங்காம இருக்கிறார். இதே போல ஒவ்வொருவருடைய கையிலும் இந்த ஆதார் கார்டு தொலைஞ்சிருதுங்கிறதுக்காக கையில வந்து சிப்பு மாட்ட போறாங்க. ஜிப்பு இல்ல, சிப்பு. ஆமென். ஜிப்புனா அந்த இப்படி மாட்டுவாங்களே, அதுதான் ஜிப்பு. சிப்பு. ஒவ்வொரு கையிலையும் அந்த டேட்டாவை அப்படியே தூக்கி உள்ள ஒரு அரிசியை தண்டி ஜிப்பில் வச்சு ஒரு ஊசியை வச்சு இந்த இடத்துல என்ன செய்ய போறாங்க? குத்துறதுக்கு நம்ம வருது. அதை குத்துனவங்க எவனுமே பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு வசனம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். கவனிக்கிறீங்களா? கண்ணை முடிக்கிட்டு நேரத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. இதை சொல்லி தரலைன்னா பரவாயில்ல, உங்க ரத்தப்படி ஏன் மேல வரும். இந்த சிப்பை வாங்கி கொண்ட ஒருத்தனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. ஆமா பாஸ்டர், ஆதார் அட்டை காணா போயிடுது, அதனால அவங்க கொடுக்குறல என்ன தப்பு? இதை வாங்கிட்டா இங்கே வாங்கிக்கலாம். அதாவது வலது கையின் மணிக்கட்டுலையோ அல்லது நெற்றியிலையோ, 2 இடத்துல தான் நமக்கு கரண்ட் அதிகமா இருக்கான். அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போவோம். வாசிங்க சீக்கிரமா. வெளிப்படுத்தின விசேஷம் 13:17 13:16. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அதாவது இஷ்டத்துக்கு வாழ்றவங்க, அடிமையா இருக்கிறவங்க, இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது. கவனிங்க, தங்கள் வலது கையினா மணிக்கட்டு. இந்த இடத்துல நமக்கு ஒரு கரண்ட் உற்பத்தி ஆகிற இடம் உண்டு. இந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்துல கவனிங்க. அந்த இதுல பாருங்க, எதுல பாக்குறீங்க? டிஸ்பிளேல பாருங்க. வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். நெற்றிலும் என்ன செய்யலாம்? அங்க தரிக்கலாம். ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் பெயரையாவது, அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது, அதன் பெயருடைய லக்கமாயிருக்கிறதான நம்பரையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாது. கொல்லவும் விற்கவும்னா வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அல்லேலூயா. இதை நம்ம ஏற்கனவே உங்களுக்கு லைட்டா சொல்லி இருக்கிறேன். இதை எதுக்கு சொல்றேன்னா, இதை வாங்குறவன், இதை கையில வாங்குறவன் எவனும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது அப்படிங்கிற வசனத்தை வாசிச்சுட்டு முடிக்க போறோம். வாசிங்க 14:9 வாசிங்க. 14:9. அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தையும் முத்திரையையும் தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இறைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்கள் ஆகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். அல்லேலூயா. இனி வரப்போகுது. இனி திடீர்னு முனிசிபாலில் இருந்து வந்து இந்த நம்ம
அந்த கொரோனா ஊசி போட்டாதேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, வீடு வீடுக்கு வந்து போட்டாங்கல்ல, இது மாதிரி வரப்போகிறது. எச்சரிக்கை. ஆமேன்னு சொல்லுங்க. வந்து இந்த ஊசி போட்டா தாங்க நீங்க எதனாலும் வாங்க மிக்க முடியும். ஒரு கடைக்கு போன உடனே இப்போ என்ன கேட்குறாங்க, ஒரு கடையில் போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட் அப்படின்னு கேட்டால் என்ன கேட்குறாங்க? காசு. இனி காசு கொடுத்தா கிடைக்காது. முதல்ல அந்த ஸ்கேனரில் போய் உன் நெத்தியாவது கையையாவது காமி, இல்லாட்டி உள்ள வராத ஓடி போயிருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. துட்டு இருக்கியா? நிறைய துட்டு இருக்கு. 10 ரூபா பிஸ்கட்டுக்கு 20 ரூபா தர்றேன் அப்படின்னாலும் கிடையாது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காலத்தை நாம் சந்திக்க இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அந்த முத்திரையை வாங்கினா எல்லாம் வாங்கலாம். அந்த முத்திரையை சரி சரி குத்தி விடு, போ, ஒரு தடுப்பூசி தானே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கையை கொடுத்தோம் இல்லை நெத்தியை கொடுத்தோம்னா உள்ள இருக்கும், தெரியாது யாருக்குமே. நீ இந்த பிள்ளை போட்டிருக்கா போடலையான்னு யாருக்கும் தெரியாது. நான் வச்சிருக்கேன்னா, நான் வாங்கியிருக்கிறேன்னா இல்லையான்னு யாருக்கும் வெளியே தெரியாது. ஆனா ஸ்கேனர்ல போன உடனே இப்படி பார்த்த உடனே இப்படி நெத்தியில எதுக்குன்னா நம்ம போய் இப்படி காட்ட வேண்டாம் அப்படிங்கிறக்க அவன் நேரா நெத்திக்கு நேரம் ஒன்று வச்சிருப்பான். இப்படி போன உடனே அது ஸ்கேன் பண்ணி வெளியே உடனே ஓப்பன் ஆயிடும். கடைகள் கொடுக்கலாம் அப்படின்னு வந்துடும். அதுக்காக நெற்றியிலையும் கையிலையும் பல நாடுகளில் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. இதை வாங்கினா ஒரு காலம் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு வசனம் இருக்கு. நரகம்தான். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லி தரணும். ஒரு சிஸ்டர் பார்த்து ஒருத்தங்க கேட்கணும், உங்க சபையில எல்லாம் இதை பத்தி சொல்லி தர்றாங்களா? வாங்க வாங்க எங்க சபைக்கு வாங்க, நிறைய சொல்லி தர்றாங்க அப்படிங்கிறாங்க. இது சொல்லி தர்றது இல்லை, இது முக்கியம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். வரப்போகிற காரியங்களை தெரிஞ்சு வச்சுட்டு நாம் இருக்க வேண்டியது பரிசுத்தமாக மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவுக்காக எந்த நேரத்திலும் சாகிறதற்கும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் என்பவர்கள் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் இயேசுவுக்காக, ஆண்டவருக்காக நின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நமக்கு ரொம்ப நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து ஆளுக்கு ஒரு வசனமா இல்ல, சீக்கிரமா மைக்ல வாசிங்க. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்து, அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? வசனம் வாசிக்கும் போது வசனத்தை கவனிக்கணும். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். நல்லா நிமிர்ந்து ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டாண்ட். அல்லேலூயா. அப்படியே அந்த ஆஃப் செமி ஸ்லீப்பரா போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பிற ஃபுல் ஸ்லீப்பரா மாறிடுவாங்க. செமி ஸ்லீப்பர்லாம் இங்கே கிடையாது. ஆமென். முழங்கால்ல நின்று வசனத்தை கேட்கணும். அல்லேலூயா. ஆமா. சரி, நம்ம இந்த ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பகுதி. இது மத்தேயுல 19 இருக்குது, மார்க் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த வசனங்கள் எல்லாம் மறுபடி 3 முறை ஆண்டவர் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷன் வர்றான், இங்க தலைவன் போட்டிருக்குது, இன்னொரு இடத்துல வாலிபன் போட்டிருக்குது, இன்னொரு இடத்துல ஒருவன் போட்டிருக்குது. ஒரு இடத்துல முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு முன்பதாக இருந்தான்னு இருக்குது. 2 இடத்துல வந்து, அவரிடத்தில் வந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சரியா 20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம், சீக்கிரமா நம்ம முடிக்க போகிறோம். நான் மேக்சிமம் முடிச்சிடுறேன். இந்த மனுஷன் வந்து ஆண்டவரிடத்துல என்ன கேட்டான்? பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகணும்னா என்ன செய்யணும்னு கேட்டான். நல்ல கேள்வியா இல்லைங்க? சூப்பர். நான் பரலோகத்துக்கு போகணும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா என்னையா செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு சில காரியங்களை. அதற்கு இயேசு விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, பழைய ஏற்பாடு காலம். ஏன்னா இயேசு இன்னும் மரிக்கவே
இல்ல, மரிக்கல, அவரை உயிர் தள்ளல. அதனால இந்த காரியங்களை சொல்றாரு. பழைய ஏற்பாட்டு காரியங்களை என்ன செய்யறாரு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான கட்டளைகளை சொல்றார். அவன் சொல்றான், இதுவைகள் எல்லாம் நான் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் என் சின்ன பிள்ளையில இருந்தே கை கொண்டு வர்றேன் ஐயா, இதெல்லாம் புதுசு கிடையாது எனக்கு அப்படின்னு. அப்பொழுது இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் வித்து ஜீசஸ். அப்புறம் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, எல்லாத்தையும் வித்து தரித்திரர் கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி என்ன செய் வா. அப்பொழுது அந்த 23 வாசிங்க. அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆனபடியினால், அவன் அதிக சத்தமா வாசிங்க, அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆனபடியினால். நமக்கு புரியும்படி வாசிங்க பார்க்கலாம், எல்லாருக்கும் புரியுற மாதிரி வாசிங்க. அவன் அதிக பணக்காரனாய், அவன் ரொம்ப பணக்காரனாய் இருந்தபடியினால், அப்படித்தானே வாசிக்கணும். அவன் ரொம்ப பணக்காரனாய் இருந்தபடினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தான். துக்கம் அடைந்தான். என்ன அடைந்தான்? துக்கம் அடைந்தான். என்ன அடைந்தான்? துக்கம். ஏன் துக்கம் அடைகிறார் இவர்? பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்னு கேட்டதுக்கு பதில் சொன்னா எதுக்கு துக்கம் அடைகிறாரு? அவர் பிச்சைக்காரனாகன்னு சொல்லல, பரலோகத்திலையும் பணக்காரனாக இருந்தேன்னு சொல்றாரு. பரலோகத்துக்கு போறதுக்கு வழி கேட்ட மனுஷனுக்கு தடையாய் இருக்கிறதை காண்பித்து, அடே நீ இங்க சேர்த்து வச்சிருக்கலாம் சரிதான்டா, நல்லது தான்டா, அங்கேயும் சேர்த்து வச்சிடறான்னு தான் சொன்னாரு. ஆமென். என்னை பின்பற்றி வாழ்ந்தானே சொன்னாரு. ஆனா அவன் யாரை பின்பற்றி போனான்? கவனிங்க, அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை. அல்லேலூயா. ரெண்டு விதமான துக்கம் உண்டு. நான் இன்னைக்கு துக்கத்தை பத்தி தான் பேச போறேன். என்ன துக்கத்தை பத்தி வேணா என்ன இளவு வீடா துக்கத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ரொம்ப துக்கப்பட்ட நேரம் எது? உட்காந்து ஒப்பாரி வச்ச நேரம் எது? சொல்லுங்க. நீங்க எப்ப உட்காந்து ரொம்ப துக்கப்பட்டு அப்படியே கண்ணீர் வடிச்சிருக்கீங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? உங்களுக்கு துக்கமே வந்தது கிடையாதோ? கஷ்டம் வரும்போது துக்கம் வருது, இழப்பு வரும்போது துக்கம் வருது, நினைச்சதுக்கு நடக்காத போது துக்கம் வருது. என்னைக்காவது அந்த வசனத்தை வாசிச்சுட்டு சொல்றேன், வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், 2 Corinthians chapter 7 10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. மரணத்தை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ரெண்டு விதமான துக்கம். சொல்லுங்க. ரெண்டு விதமான துக்கம். ஒன்று தேவன் விரும்புகிற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம். இன்னொன்று லௌகிக துக்கம். லௌகிக அப்படின்னா உங்களுக்கு புரியாது, உலக அப்படி எழுதிக்கோங்க. உலக துக்கம், உலகத்து காரியத்துக்காக துக்கம். சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் சீக்கிரமா பேசுங்க. உலகத்துக்காக, உலகத்தில் உள்ளவைகளுக்காக, உலகத்தின் காரியத்துக்காக துக்கம். நீங்க துக்கப்பட்டது எதுக்காக? இதுவரைக்கும் ரொம்ப டல்லா, ரொம்ப துக்கமா, ரொம்ப மன கஷ்டத்தோடு இருந்த காரியம் எதுக்காக? யோசிங்க. சில பேர் சுகம் இல்லைன்னா அவ்வளவுதான் துக்கமா இருப்பாங்க. சிலருக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா ரொம்ப துக்கப்பட்டுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஒரு மாதிரி எச்சரிக்கிறேன், சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை. என்னைக்காவது பைபிள் படிக்கலையே, நான் பரிசுத்தமா வாழலையே, தேவன் சொல்றதை நான் கேட்கலையே, ஆண்டவர் முகத்தை பார்க்கலையே, அவரால் அபிஷேகத்தை நான் நிரம்பலையே, அவருடைய வார்த்தையை என்னால கேட்க முடியலையே அப்படின்னு துக்கப்பட்டிருக்கீங்களா? என்னைக்காவது உட்காந்து அப்படியே உட்காந்து என்னக்கா என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு, என்னன்னே தெரியல, பாட முடியல, ஆராதிக்க முடியல, மனசுலாம் ஒரே துக்கமா இருக்கு, கவலையா சொல்லியிருக்கீங்களா? எதுக்காக கவலைப்படுறோம்? எதுக்கு துக்கம் வருது? பூராமே உலகத்துக்குரிய துக்கம்.
இவனுக்கு கொஞ்சம் கவலை வந்தது முதல்ல. எப்படின்னா, நம்ம முதல்ல வாய்ச்சோம்ல ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லப்பட்டது, பரலோகத்துக்கு நான் எப்படி போறதுயா அப்படின்னு ரொம்ப அவனுக்கு கஷ்டம், மனசுக்கு இதா இருந்தது. போவனா போக மாட்டானா, போலாமா போக முடியுமா முடியாதா அப்படின்னு அவனுக்கு எல்லாம் நிறைவா இருந்தது. அவன் பெரிய ஐஸ்வர்யவான். ஆமென். அவன் மிகுந்த ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன். ஆனா அவனுக்குள்ள ஒரு காரியம் இருந்தது. என்னன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு நான் என்னையா செய்யணும்? என்னைக்காவது இந்த துக்கம் வந்திருக்கு அவனுக்குனாலும் வந்தது. ஆமென் சொல்லுங்க. நம்மளுக்கு மக்களுக்கு என்ன துக்கம் தெரியுமா? எப்படி பெரிய பணக்காரனா மாறுறது, எப்படி இன்னொரு 3 வீடு கட்டுறது, உஷ்சங்கப்படாது பாம்பு மாதிரி. ஆமென் சொல்லுங்க. உள்ள பாம்பு கிடக்குன்னு அர்த்தம். சொன்ன உடனே உஷ்ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, உள்ள நல்ல பாம்பு கிடக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியா, நமக்குள்ள என்ன துக்கம் இருக்குன்னு செக் பண்ணணும். வசனம் வரும்போது கர்த்தர் தெளிவா சொன்னாரு, லௌகீக துக்கத்தினால் நிரப்பப்பட்டு கிடக்கிறார்கள். எப்படா 2 வீடை 4 வீடு ஆக்குறது, 4 வீடை 8 வீடு ஆக்குறதுங்கிற கற்பனையில நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு வீடு இல்லாட்டாலும் ஒரு வீடு வாங்கணும், அதுல நல்லா கெட்டணும் அப்படின்னு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த உடஞ்சி போன டைல்ஸை மாத்துறதுக்கே நான் அடுத்த மே மாசத்தை பிளான் பண்ணியிருந்தேன். ஆமென் சொல்லுங்களேன். என்னன்னா, மே மாசத்துல அந்த வாலிபர் முகாம் நடக்கும்ல, 5 நாளும் பேக்கப் பண்ணி அனுப்பிட்டு வர முன்னாடி நம்மளா என்ன செஞ்சிருவோம், என்னத்தையாவது ஒன்றை போட்டு வச்சிருவோம்னு ஆண்டவர் பிளான் மாறி போய் வேகமா போட வச்சிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம அதை கூட யோசிக்கணும். ஒரு பெரிய திட்டம் போடுறோம், ஒரு 6 மாசம் 1 வருஷம் திட்டம் போடுறோம். ஆண்டவர் சொல்லிட்டே நீ அவசரமா செய்டான்னு சொல்லி நமக்கு தேவையை தர்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தேவைகளை கர்த்தரே தருவார். ஆமென். அதை குறித்து நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியமே. உலகத்துக்கான துக்கம் நம்ம எவ்வளவு நிரப்புது. படிப்பு வரல, படிச்சதுக்கு வேலை வரல, சம்பள உயர்வு இல்லை. ஜாக்டோ ஜியோ குறிப்புகள் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சம்பள உயர்வு கேட்டாகலாம். என்னென்ன வாத்தியமா இருக்க, எங்களுக்கு 1.25 லட்சம் பத்தல, மாசத்துக்கு 1.5 லட்சமா கொடுங்க. நான் சொல்ல 2 லட்சம் கொடுத்தாலும் உனக்கு பத்தாது. அல்லேலூயா. ஒரு முதலமைச்சருக்கு நான் ஒரு ஆலோசனைக்காரனாய் நியமிக்கப்பட்டால் நான் சொல்லுவேன், 20,000 சம்பளம், வேலை பார்க்கணும்னா பாரு, இல்லாட்டி ஓடிப்போன்னு சொன்னா எத்தனை பேர் நிற்பாங்கன்னு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். 20,000க்கு வேலைக்கு இன்னைக்கு ரெடியா இருக்காங்களா இல்லையா? படிச்சு இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 6 மாசத்துக்கு ஒருக்க ரவுண்டு பண்ணிக்கிட்டோம். ஆமென் சொல்லுங்க. 1.5 லட்சம் 1 லட்சம் வாங்குற பெரிய பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர்களுக்கெல்லாம் பத்த மாட்டேங்குதான். பணத்தையும் என்ன இது பிஸ்கட்டுக்கு பதில் தங்க பிஸ்கட்டா சாப்பிட்டு தொலைறீங்க, காணாது. அல்லேலூயா. நம்ம அண்ணன் மாதிரிலாம் எத்தனை பேர் வேலை கிடைச்சா போதும்டா, 30,000 கொடுத்தா போதும்டா, டெய்லி 1000 ரூபாய் பத்தாதா? ஆமென் சொல்லுங்களேன். எப்படியாகிலும் ஒரு வேலையில சேர்ந்து நானும் ஒரு எம்ப்ளாயின்னு சொல்றதுக்காக நானும் கிடைக்குமான்னு யோசிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, வாங்குறது இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க தெரியல. ஆவிக்குரிய காரியத்தை பத்தி கவலையே இல்லை. அங்க மனசு பாவத்தினால நிரம்பி கிடக்கு, அக்கிரமத்தினால நிரம்பி கிடக்கு, தேவையில்லாத அசுத்தத்தினால நிரம்பி கிடக்கு. இன்னைக்கு செத்தாலும் நரகம்னு நிச்சயமா தெரியும், அந்த அளவுக்கு இருக்குது. அதை குறித்து எங்க உனக்கு துக்கம் இருக்குது? அதை குறித்து உனக்கு எங்க கவலை இருக்குது? மறுபடியும் 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 உலக பிரகாரமான கவலை. ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா சொல்ல, லௌகீக உலகத்துக்குரிய துக்கம் இருக்குதா? அது இல்ல, இது இல்ல, அப்படி இப்படி. இந்த துக்கம் உனக்கு மரணத்தை கொடுக்கும். அங்க சொல்லப்பட்டு வாசிச்சு பாருங்க. லௌகீக துக்கமோ உலக பிரகாரமான துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குகிறது? மரணத்தை உண்டாக்குகிறது. நான் நரகத்துக்கு உன்னை கொண்டு போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம எதை குறித்து துக்கப்படணும், கவலைப்படணும்? கவனிங்க. பக்கத்தில் யாராவது கொஞ்சம் அசந்தாங்கன்னா தட்டி விடுங்க. பேசுறது 1/2 மணி நேரம் தான் பேச போறேன். அல்லேலூயா. எப்ப போனாலும் ஒரே அழுகை, ஒரே கண்ணீர். என்ன எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அப்ப அப்படி 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 இப்படி. என்னைக்காவது ஜெபம் பண்ணலன்னு அழுதுருக்கியா? இந்த பைபிளை நான் முழுசா முடிக்க முடியலையே அழுதுருக்கீங்களா? கர்த்தருக்காக நான் கொடுக்க முடியலையே அழுதுருக்கீங்களா? பரலோக ராஜ்யத்துல நான் பங்குடையவனா மாறுவனா என்னன்னு எனக்கு தெரியலையே. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த துக்கம் இருக்கிறது? என்ன துக்கம் இருக்கிறது?
எதை குறித்ததான பாரம் இருக்கிறது? சீக்கிரம் கடைசி காலம் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிப்பட்டவங்க சல்லடை போட்டு சலிச்சுதான் கொண்டு போறாரு. அல்லேலூயா. என்ன வந்தாலும் இனி இயேசு எனக்கு போதுமியா அப்படி நிக்கிறவன் தான் பரலோகத்துக்கு போறான். யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, முதல்ல ஊழியக்காரனத்தை அடி விழுகும். ஆமென் சொல்லுங்க. வசனம் அப்படித்தான் சொல்லுது. தேவனுடைய வீட்டுல நியாய தீர்ப்பு துவங்குகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் சொல்லுது, போதகராக இருப்பீர்களாக அவர்களுக்கு தான் அதிக ஆக்கினை உண்டு. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? போதிக்கிறவனுக்கு தான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பேசுற நாங்க தப்பிச்சிட மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமென். நான் பேசுறதுனால அப்படியே பேசுறதுனால உடனே நாங்கள்லாம் உச்சியில இருந்து அப்படியே மேல இருந்து குதிச்சவங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற அதே வசனம் தான் எங்களுக்கும் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. எதை குறித்ததான கவலை, எதை குறித்ததான துக்கம்? வசனத்தை மறுபடியும் அந்த அதே இதுல வாசிச்சு பாருங்க. மத்தேயு 19 மத்தேயு 19:21 அந்த சம்பவம் தான் மறுபடியும். அதற்கு இயேசு மத்தேயு 19:29 பக்கத்துல அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் அப்படின்னு அங்க சொல்றாரு. அங்க என்ன சொல்றாரு? இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. குறைவோட நாம என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. நிறைவு, இயேசு நிறைவானவர். அவரை பார்க்க நிறைவோடு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் நம்மை நிரப்புகிறவர். ஆமென் சொல்லுங்க. சகல நன்மையானாலும் நிரப்புகிறவர் அவர். அல்லேலூயா. அவர் நிறைவாக்கி தான் நம்மளை கொண்டு போவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியா? ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கவா? வாசிங்க. ஐந்தாம் அதிகாரம் அதே இதுல மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். இங்க என்ன சொல்றாரு இயேசுநாதர்? 19:21 என்ன சொல்றாரு? நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை வெற்று தரித்திரருக்கு கொடு, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் இருக்கும். பூரண சற்குணத்தை பத்தி பேசுறாரா? வேற எதை பத்தி பேசுறாரா? ஏன் பூரண சற்குணத்தை பத்தி பேசுறாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சற்குணராய் இருக்கிறார். நீ அவரை பார்க்க போறதா இருந்தா அவரை மாதிரி தான் போய் ஆகணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க போறீங்க? மறுமை அப்படிங்கிற வாழ்வேல, அதாவது மரணத்துக்கு பின்பு எங்க போறீங்க? எல்லாரும் சொல்றதுக்கு யோசிக்காவும் ரொம்ப பயமா கிடக்கிப்ப. போவோமா போக மாட்டோமா? போகணும்னாலும் விருப்பம். ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, பூரண சற்குணனா இருக்க விரும்பினால். சொல்லுங்க, கொஞ்சம் பக்கத்துல அப்படி கையை பிடிச்சு, விரும்புறீங்களா? பரலோகத்துக்கு போக விரும்புறீங்க? கேளுங்க சும்மா கை பிடிச்சு கேளுங்க. தூங்குற அந்த அவரை ஏன் தனியா விட்டுட்டீங்கன்னு தெரியல. பரலோகத்துக்கு போக விரும்புறீங்களா? எதுக்கு பாஸ்டர்? இந்த உலகத்திலேயே நம்ம என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமா நல்ல நரகத்துக்கு போய்க்கிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படித்தானா? ஆமாங்கிறாங்க பாருங்க. பார்த்தீங்களா? பரலோகத்துக்கு போக விரும்பலையா? என்னத்தை சொல்லி விடிய ராமாயணம் கேட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் சீதைக்கு சித்தப்பைங்க, ராம என்ன சித்தப்பேன்ட்டாங்க. அந்த கணக்குலயா இருக்கு. கொடுமையா இருக்கு. நான் தெளிவா அதுக்கு தான் தூங்கப்படாதுன்னு சொல்றது. ஐயா, இந்த வாழ்க்கையை முடிச்சதுக்கு அப்புறம், கண்ணை மூடுனதுக்கு அப்புறம்
கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணை திறந்து பார்க்கும்போது நரகமும் பரலோகமும் தான் இருக்கும். எங்க போறீங்க? சத்தமாத்தையும் சொல்ல வேண்டியதானே. நான் என்ன அர்த்தம்னு கேட்குறேன். சொல்றதே சரியா சொல்ல மாட்டேங்க. எங்கிட்டு இப்படி போறீங்கன்னு தெரியல. ஆசைனாலும் வரட்டுமே. எங்க போனோம்? வீட்டுக்கா? அது பரலோக வீடு, அங்க நித்திய வீட்டுக்கு போகணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு அங்க அங்க யார் இருக்கா? பூரண சற்குணராகிய பிதா இருக்கிறார். பூரண சற்குணராக இருக்கிற பிதாவை பார்க்க பூரணம் ஆக்கப்பட்டதான் போக முடியும். அல்லேலூயா. அங்க சொல்றார், இன்னும் முன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, குறைவேதும் இல்லாத பரிசுத்த தேவன் அங்க இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்ககிட்ட இருக்கிற குறைய நீக்கினாத்தே அங்க போக முடியும். அழுக்கோட என்ன செய்ய முடியாது. அந்த அழுக்கு தான் என்னன்னு சொல்றாரு, உனக்கு உலகத்துல ஒட்டி இருக்கிற பிடிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு தான் எல்லாம் கொடுத்துருக்காருல, உங்களுக்கு இல்லை, அவனுக்கு சொல்றேன். அவன் பெரிய பணக்காரனா வாலிபனா இருக்கும் போதே அவன் கல்யாணம் முடிச்சதா என்னன்னு தெரியல. அது வேற. வாலிபன்னா கல்யாணம் முடிச்சதா முடியாததா? இப்ப வாலிபன் அப்படிங்கிறதுக்கும் குடும்பஸ்தனுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும் இல்லையா? வாலிபன் தான் 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கல்யாணம் முடிக்காத வாலிபனுக்கு இவ்வளவு சொத்து வந்தது எப்படி? அவ அப்பன் சேர்த்து வச்சிருப்பான். நல்ல பதில். இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அங்க வசனம் தெளிவாய் சொல்லுது, சிறு வயது முதற்கொண்டு நான் இவைகளை கை கொண்டு வருகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அவங்க அப்பா நல்லா வளர்த்திருக்காரு. சின்ன பிள்ளையில இருந்து சண்டே கிளாஸ்ல இருந்து அடிச்சு வசனத்தை என்ன செஞ்சிருக்காரு? மனப்பாடம் பண்ணி, விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு வசனத்தை என்ன செஞ்சிருக்காரு? சொல்லி கொடுத்து அப்படியே கை கொண்டு வருகிறான். வாலிபனாகும் போது கர்த்தர் அவனை பிளஸ் பண்ணி இருக்கிறார். ஆமென். அவருக்கு பயந்து நடக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? ஆசீர்வதித்த தேசத்துல சம்பத்து பெருகிட்டு. யோபு 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனை போல ஒருவனும் இல்லை. அவனுடைய சம்பத்து தேசத்துல சொல்லுங்க ஏன் பெருகுனது? அவன் உத்தமனா, பரிசுத்தமா, கர்த்தருக்கு பயந்து. ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா இவனும் அப்படித்தானே இருந்தான். இவனுக்கு பெருத்த ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே கவனிங்க, அல்லேலூயா, பெருத்த ஆசீர்வாதத்தை, பெரிய சொத்தை கொடுத்த உடனே கொடுத்தவரை விட்டுப்பட்டு அதை பத்திக்கிட்டான். என்னது? நம்மள மாதிரி. ஆமென் சொல்லுங்களேன். யாரு மாதிரி? பக்கத்துல சொல்லுங்க. நம்மள மாதிரி தான். கொடுத்தவரை விட்டுப்பட்டு சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து. கொடுத்தவரை விட்டுப்பட்டு கொடுத்ததை பற்றிக்கிட்டான். பணம் பெருகின உடனே இருதயம் அதன் மேல போயிருச்சு. ஆமென். பரலோகத்தை மறந்தாச்சு. இப்ப அதனாலதான் என்ன போவோமா போக மாட்டோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் என்ன செஞ்சிருச்சு வந்துதான். ஏசுனாட்ட கேட்கறான், ஐயா நீர் வந்த உடனே தேவனுடைய ராஜ்யம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்றீரு, நான் போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. அடிப்படையான விஷயத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? சொல்றாரு. அவன் சொல்றான், இதெல்லாம் நமக்கு சின்ன வயசுல ஓகே, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸை பாஸ் பண்ணிட்ட, இப்ப அடுத்த கிளாஸ் என்னன்னா குறைவு உன்னிடத்தில் இருக்கிறது. நீ கொடுத்தவரை விட்டு விட்டு கொடுத்ததை என்ன செய்தாய்? பிடித்து கொண்டாய். ஆனால் அந்த பிடிப்பை விட்டுட்டு மறுபடியும் கொடுத்தவரை பிடிச்சுக்கோன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். வெரி சிம்பிள். கொடுத்ததை என்ன செஞ்சிரு? விட்டு. நான் சொல்றேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். வசனம் என்ன சொல்லுதுன்னா, யோபு 1:1 அவன் உத்தமனும் தேவனுக்கு பயந்து அப்படி இருந்ததுனால அவன் தேசத்திலே அவனுடைய சம்பத்து பெருகி 10வது வசனத்துல பெருகிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப பெருகுன சொல்லுங்க, பெருகுன சொத்து மேல யோபு மனச வச்சிருந்தானா வைக்கலையா? அவ்வளவு ஒரே நாள்ல ஆண்டவர் எடுத்தாரா எடுக்கலையா? இது யோபுக்கு என்ன செய்யாது? ஏன்னா தேவனுக்கும் பிசாசுக்கும் நடக்கிற உரையாடல் யோபுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா
கொடுத்த கர்த்தரை அவன் பற்றி கொண்டு அவருக்கு உண்மையாய் இருந்து அவர் சமூகத்தில் பலி செலுத்தி அவருக்காக அவரை நேசித்து வாழ்ந்தவன் திடீரென்று ஒரு நாள் ஒரே நாளில் ஒரே மணி நேரத்தில் எல்லாம் போச்சு. 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 10 பிள்ளைகளும் 10 மருமக்கள் மாறும் சொல்லி முடியாத பேரன் பேத்திகளும். ஆமா, இருப்பாங்களா இல்லையா? 10 பேருக்கும் கல்யாணம் முடிச்சிருந்தா முதல் பிள்ளைக்கு 2வது பிள்ளைக்கு கல்யாணம் என்ன செய்யணும்? பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்கோம்? அப்பாவுக்கு 10 பிள்ளைனா பிள்ளைக்கு எத்தனை பிள்ளை இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு 2 வச்சுக்கிட்டாலும் ஒரு 20 பிள்ளை. எல்லாம் ஒரே நிமிஷத்துல வீடு உளுந்து எடிஞ்சது. எல்லாமே ஒரே மணி நேரத்துல எல்லாமே காலி. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் கொடுத்தவர் யார்? சத்தமா சொல்லுங்க. பலாயிரம் ஒட்டகம், 1000 மாடு, 1000 ஆடு, பெரிய தேசத்துல சீமானா இருந்த யோபுக்கு யாரு கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். இப்ப கர்த்தரே பிசாசுட்ட சொல்றார், எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படிங்கிறார். எல்லாம் ஒரு நிமிஷத்துல போச்சு. இப்ப யோபுனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? யோபு 21:21 சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். சொல்ல முடியுமா? ஆமென். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஒண்ணுமே இல்லாம ஒரு 10 ரூபா தாள் பையில வச்சிருந்தேன், எப்படி கீழே விழுந்ததுன்னு தெரியல, காணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப இல்ல, 10 rupees ஒன்லி. அத காணும்னு சொல்லி ஒரு நாள் முழுவதும் தூக்கமும் வரல, சாப்பிடவும் மனசு இல்லை. எவ்வளவு? வெறும் 10 ரூபா. இவனுக்கு 10 பிள்ளை, 10 மருமக்கள் மாறு, 20-30 பேர பிள்ளைங்க, 7000 ஆடு, 5000 ஆடு, 500 என்னது ஒட்டகம், லொட்டு லொசுக்கு எல்லாம் போச்சு ஒரே மணி நேரத்துல. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வேலைக்காரனும் போச்சு. ஒரு 4 பேர் மட்டும் நிக்கிறான் சொல்றதுக்கு வந்தவன். அவன் வாயிலிருந்து வருது பாருங்க, என்ன சொன்னா? கர்த்தர் மட்டும் எடுபடல. அதத்தான் சொல்ல வர்றேன். ஆமென். கர்த்தர் கொடுத்தது எடுபட்டு போயிட்டு, கர்த்தர் எடுபடல. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அதனாலதான் இந்த 1ஆம் அதிகாரத்துல இப்படி முடியும். 42ஆம் அதிகாரத்துல 7க்கு 14, 5க்கு 10, 500க்கு 1000, எல்லாம் டபுளா. பிள்ளைகளும் 10 இன்னொருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொருக்கு 10 பிள்ளை, அதே மனைவி தான், 2வது மனைவி கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த மனைவியை மட்டும் எடுக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது கெட்டினது தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? இவளை மட்டும் ஏன் வச்சிருக்கேன்டா, இவளையும் எடுத்துட்டு ஒரு புதுசா ஒண்ணு கொடுங்க, அவட்ட ஒரு 10. இல்ல வேண்டாம்டா, இதே தான்டா. அல்லேலூயா சொல்லுங்க. அதே மனைவியை வச்சு 10 பிள்ளைகளை பெற்று 10 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு 10 பேருக்கும் பேரம் பேத்தியில பார்த்து அவ கிளவியா போயிருப்பா. ஆமென் சொல்லுங்களேன். அதே மனைவிட்ட மறுபடியும் 10 பிள்ளைகளை பெற உதவி செய்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 140 வருஷம் வாழ்ந்தாராம். நான் எதுக்கு சொல்றேன்னா, கொடுத்தவர் நம்மளை விட்டு போகக்கூடாது. கொடுத்தது மேல மனசை வைக்க கூடாது. இன்னைக்கு எவ்வளவு மனசு கொடுத்தது மேல, ஆண்டவரே அதை கொடுத்திருந்தேன் இப்ப போச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளவு வருத்தப்படுறோம். அந்த மத்தேயுங்கிற பாருங்க, யோபுல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அந்நாட்களில் இருந்த செல்வ செழிப்பு எனக்கு இருந்தால் நலமாக இருக்கும், என் கால்களை என்ன செஞ்சேன், நெய்யில கழுவினதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற புலம்புற வார்த்தையில நீங்க படிச்சு பாருங்களேன். முந்தின நாட்களின் சீர் எனக்கு உண்டாகியிருந்தால் எனக்கு நலமாய் இருக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. எடுத்துட்டீங்களா? முந்தின நாட்களில் உண்டான சீர். 29:2 29 சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுது இருந்தால் நலமாத்தான் இருக்கும். ஆனாலும் அந்த சீரை கொடுத்த
தேவன் தான் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சீர் இல்லை, வாழ்க்கை சீர் இல்லாம போய்கிட்டு இருக்கு, எல்லாமே எடுபட்டு போயிடுச்சு. அடுத்தவர் சொல்றாரு, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் கூட இருந்தார்னா எந்த இருளையும் கடந்து போக முடியும். ஆமென் ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் கொடுத்தது இருக்க இருக்க அது மேல நம்ம இருதயத்தை வைக்க வைக்க இருள் தான் மூடும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். கர்த்தர் நீங்க என்ன சொல்ல விரும்புகிறார்? தேவனுக்கு ஏற்ற துக்கம் அல்லது தேவனுக்கு ஏற்ற கவலை நமக்கு இருக்கிறதா, அல்லது இந்த உலக பிரகாரமான காரியத்தை குறித்தே கவலை இருக்கிறதா? அல்லேலூயா. கடைசியில் அந்த வசனத்தை சொல்லி முடிப்போமா? வாசிங்க. லூக்கா 19:18. 19 20 18. லூக்கா 18, சாரி, லூக்கா 18 24 வாசிங்க. அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு. அவன் மிகுந்த, இங்க அப்படி இருக்குது, நீங்க இதுல வாசிங்க. மார்க் 10:21 வாசிங்க சீக்கிரம். அதே சம்பவம். 10:21 10ஆம் அதிகாரம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. இல்ல அது கடைசியா வாசிங்க. 22 வாசிச்சு முடிப்போம். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால். எல்லாம் பாருங்க 63ஆம் பக்கத்துல 10:22. அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்த பெரும் பணக்காரனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து. எல்லாரும் சொல்லுங்க. மனம் மடிந்து மனம் ஒடிந்து இயேசுவை விட்டு பிரிந்து தெய்வத்தை விட்டு விலகி துக்கத்தோடே போய்விட்டான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. துக்கத்தோடே, சத்தமா துக்கத்தோடே போய்விட்டான். இது எந்த துக்கம்? லௌகீக துக்கம். லௌகீக துக்கம் எதை உண்டாக்கும்? மரணத்தை. இவனுக்கு அதைத்தான் அடுத்த வசனத்துல தெளிவுபடுத்துறாரு. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, தம்மை பின்பற்றி வருகிறவர்களை பார்த்து, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படின்னா முடியும்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். அதுக்காக ஐஸ்வர்யவான் பூரா பரலோகத்துக்கு போக மாட்டான்னு சொல்லப்படல. அது கஷ்டம். அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிளுக்கு யோபு என்ன செய்யறாரு சொல்லுங்க. அப்படின்னா என்ன விஷயம்னா, கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதன் மேல மனசு வைக்காட்டி அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உறுதியா போவான். ஆமென் சொல்லுங்களேன். துக்கம் எதை பொறுத்து துக்கம்? கர்த்தர் சொல்றாரு, இதை எடுத்து கொடு, அதை விட்டுட்டு வா அப்படிங்கிறாரு. அவன் அதை கேட்டு மனம் சொல்லுங்க, மனம் மடிஞ்சு மனம் ஒடிஞ்சு, என்னது என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் விட்டுட்டு வரவா, அதெல்லாம் கொடுத்துறவா, எனக்கு இருக்கிற சொத்துக்களை வித்து யாரு கொடுக்க, நான் எவ்வளவு கண்ணும் கருத்துமா எச்சிகையை கொண்டு காக்கா விரட்டாம அப்படியே கருமி 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 நான் எப்படி சேர்த்து வச்சிருக்கேன், காணிக்கப்பட கூட எனக்கு மனசு கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். நான் முந்தைய சொல்லியிருக்கேன்ல, ஒரு அம்மா, அருமையான அம்மா, எங்க வீட்டுக்காரம்மா பேர் தான் அவங்களுக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எஸ்தர். அப்படி சுருக்கு போய் எடுத்தாங்கன்னா கட்டுக்கட்டாத ரூபா இருக்கும். எவ்வளவு இருக்கும்? அப்போது 100 ரூபா தான் பெருசு. 200 ரூபா கிடையாது, 500 ரூபா கிடையாது, 1000 ரூபாயெல்லாம் நான் பார்த்ததும் கிடையாது, 500 ரூபாயே பார்த்தது கிடையாது. 100 ரூபா தான் பெருசா இருக்கும். அப்படி கட்டுக்கட்டா ரூபா, அதுல 1 ரூபாயும் இருக்கும், 1 ரூபா தாள் இருக்கும். அப்போதெல்லாம் 50 காசு, 1/4 ரூபா, 10 காசு, 50 1 ரூபா காயின்ஸு எல்லாம் இருக்கும். தேடி 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 பார்த்தா அந்த சின்ன காசு அம்புடாது பார்த்தீங்களா, 1/4 ரூபா. கடைசியில் தேடி எடுத்து இதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொண்டு வந்து போட்டோம். சொந்த வீடு மட்டும் 7 வீடுன்னு நினைக்கிறேன். 7 வீடு. அப்பவே ஒரு வீடு பல 1000 வாடகை. அவங்க சொன்னதை கேட்டிருக்கேன். மாசம் 30,000 ரூபா வாடகை மட்டும் வருது. எவ்வளவுங்க? நான் சொல்றது, நான் விசுவாசியா இருந்த 90 சொச்சம், 91 92 அந்த நாட்கள்ல சொல்றேன். அப்ப 30,000னா இன்னைக்கு 1,50,000 இருக்குமா? கூடத்தான் இருக்கும். ஆனா கர்த்தருக்கு காணிக்கை எவ்வளவுங்க?
₹1 தேடுனா பெரும்பாலும் ₹1 காயின்ஸா வரும். போ உள்ள, நீ வேற இதுக்கு வேணும், நீ வேற இடத்துக்கு போகணும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ₹1 எடுத்த உடனே மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம்னு சொல்லி கொண்டு வந்து கர்த்தருக்கு. உன் துட்டு உன்னை இன்னைக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆமென் சொல்லுங்க. விஷயம் என்ன தெரியுமா? மனசு அதன் மேல இருக்கு. நம்ம தேவனுடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்பப்படணும்னு தேவன் விரும்புகிறார். ஆனா நம்ம மனசு சரியில்லைனால நம்ம கொடுக்க அநேகருக்கு ஆண்டவர் ஏன் அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை தரமாட்டேங்கிறார் தெரியுமா? ஏன் தேவன் பொருளாதாரத்துல ஒரு திருப்திகரமா தேவைக்கு போக மிச்சம் எடுத்து எல்லாத்தையும் திருப்தியா செய்ய முடியாத அளவுக்கு வச்சிருக்காரு தெரியுமா? கொஞ்சம் வந்த உடனே அது மேல என்ன செஞ்சிருது? அதை எப்படிடா பெருக்கிறது, அதை எப்படிடா வகுக்கிறது, அதை எப்படி மல்டிப்ளை பண்றது, இப்படிப்பட்ட சிந்தை போயிருது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு வாய்ப்பே இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவர் சமூகத்துல போய், ஆண்டவரே இந்த 3 மாசம் ஆச்சு, இந்த மத்தேயு சுவிசேஷத்தை கூட நான் முடிக்கலையே, அப்படி துக்கப்பட்டிருக்கீங்களா? அடுத்த வாரம் பரீட்சை எழுத போறேனே, பாசம் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காரு, உட்காந்து படிக்கிறதுக்கு எனக்கு அறிவு வருதா? இந்த மரமண்டைக்கு அப்படி நறுக்குன்னு குட்டி தேவ சமூகத்துல உட்கார்றீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நீ எதுக்காக துக்கப்படுற, எதுக்காக கவலைப்படுறேன்னு கர்த்தர் கேட்கிறார். இதனுடைய முடிவு மரணம், உலக துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தருக்குரியதை பற்றி சிந்திக்கவே நேரம் இல்லை. கர்த்தர் கொடுத்தவைகளை காப்பாற்றணும், கர்த்தர் கொடுத்தவைகளை பெருக்கணும், கர்த்தர் கொடுத்தவைகளை எப்படியாவது அப்படியே வச்சு நம்ம பெரிய ஆளா சாகும்போது ஒரு காதந்த ஊசி கூட வரப்போறதில்லை. ஆமென். இதே கொண்டு போறோமா? ₹1 கோடி அப்படியே கட்டுக்கட்டா அடிக்க வச்சவனே செத்தவனே ஒரு பாதி எடுத்து கீழையும் பாதி எடுத்து மேலையும் வச்சு அடிக்க கொண்டு வாங்கடா சொல்ல போறாங்களா? 10 வீடு கட்டி வச்சிருக்கமே, ஒரு வீட்டில் புதைச்சிருவாங்களா? மையத்தில் புதைச்சி ஒரு சுத்துக்க வேலி போட்டு, அந்த கருணாநிதி இதுக்கு இவங்களுக்கெல்லாம் போட்டிருக்காங்களே அது மாதிரி பண்ணி வேலி அடைச்சி ஒரு பெரிய மார்பிள் ஸ்டோன்ல அப்படி பண்ணி எல்லாரும் சுத்தி பாருங்க, 10 வீடு கட்டினவருக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கோம் சொல்லுவாங்களா? 3ஆவது நாள் தலைமொழிகிட்டு நிம்மதியா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். கறியும் சோறு சாப்பிட்டுருவாங்க. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? உள்ளதா இல்லையா? நீ 100 வீடு வச்சிருந்தாலும் ஒரு வீட்டுல கொல்லையில கூட புதைக்க மாட்டான். இப்ப கரண்ட்ல போய் எரிச்சிட்டு வந்துடுறாங்க. இருந்தா எஞ்சி வந்து நம்ம இதுவும் கேட்டுவாண்டா அப்படின்னு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு இந்த பாடு? எதுக்கு இந்த பாடு? போற இடத்துல ஒரு பைசா கிடையாது அங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றாரு, பரலோகத்துல நீ பொக்கிஷத்தை என்ன செய்ய? சேர்த்து வைங்க. காதே கேட்காது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன கேட்காது? காதே கேட்காது. இங்க சேர்த்து வைக்காதடா, இங்க பூச்சியும் துருவும் அரிச்சு போயிடும். அதனாலதான் பச தங்கமா நாங்க வாங்கி வைக்கிறோம். தங்கத்துல துருப்பிடிக்காதுல. தங்கம் துருப்பிடிக்குமா பிடிக்காதா? தங்கம் துருப்பிடிக்குமா பிடிக்காதா? இஸ்ரேல் ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கானா, என்ன தெரியுமா? ஒரு சின்ன கிருமி. அந்த கிருமிய அந்த நாட்டில் வெடிக்க விட்டாச்சுன்னா எங்கெங்க தங்கம் இருக்கோ அவ்வளவுமே அப்படியே இத்து ஒன்றும் இல்லாமல் போயிடுமா. துருப்பிடிச்சு, இந்த இரும்பு துருப்பிடிச்சா அப்படியே ஒன்றும் இல்லாமல் உதுந்துருது பார்த்தீங்களா? அது மாதிரி இங்கே வசனத்தில் உங்கள் பொன் துருப்பிடித்து அதில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சி எடுக்கிறதுன்னு இருக்கு. பொண்ணு எப்படிங்க துருப்பிடிக்கும்? தங்கம் எப்படி துருப்பிடிக்கும்னு அந்த ஐயா சொல்றாரு. உண்மையில தங்கம் துருப்பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அதையும் துருப்பிடிக்கிறதுக்கான எல்லா கிருமியும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. காதுல துருப்பிடிச்சது தொங்குனா எப்படி இருக்கும்? லேலுயா சொல்லுங்களேன். இவ்வளவு தண்டி தொங்குது, அப்படி துருப்பிடிச்சு ஆஹா. மூக்குல இருக்கு அப்படி வச்சுக்கோங்களேன். மூக்குல துருப்பிடிச்சு இப்படி பொஸ்ன்னு வீங்குது, எப்படி இருக்கும்? கையில மோதிரம் துருப்பிடிச்சு அப்படி இருக்குது கைய. ஐயையோ, வெட்டித்தான் எடுக்கணும் போல. நல்ல வேளை எங்களுக்கு பிரச்சனை இல்லாமன்னு சொல்லுங்களேன். சகோதரர்களுக்கும் பிரச்சனை கிடையாது. எதுவுமே அவங்களுக்கு வெட்டி எடுக்க வேண்டிய அவசியமே. ஆமே. அப்ப நான் இப்ப என்ன சொல்லுங்க, என்னையா சொல்ல வர்றாரு அப்படின்னு முடிவா கேட்குறீங்களா? கர்த்தரை கனம் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுங்க. இந்த தோடு அந்து போச்சு பாருங்க,
அதை கூட சரி பண்ண முடியல, ஒரே துக்கமா இருக்கு. நான் சொல்றேன், அதோட பரலோகத்துக்கு போறியா? நல்ல புதுத்தோடு வாங்க அன்னைக்கு மண்டையை போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, அறுத்து எடுத்துருவாங்க. ஆமான்னு சொல்லுங்களேன். கலட்ட முடியாட்டாலும் காதை அறுத்து எடுத்துருவாங்க. தெரியாம இங்கே ஒரு அந்த வெள்ளி கொடி போட்டிருந்தா அதை கூட சொல்லாம அறுத்து வச்சுக்கிறாங்க. ஆமான்னு சொல்லுங்களேன். எதுக்கு இந்த பாடு? கர்த்தர் சொல்றாரு, நீ இதுக்காக கவலைப்படாத, எனக்காக கவலைப்படு. ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்குரியவைகளுக்காக கவலைப்படு, பரலோக ராஜ்யத்துக்காக கவலைப்படு, அங்க போறதுக்காக கவலைப்படு. என்கிட்ட என்ன குறை இருக்கு ஆண்டவரே, நான் என்ன செய்ய? அவன் கேட்டான், அழகா கேட்டான். என்ன கேட்டான்? நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்துக்கு. இந்த மார்க் 10 பாருங்களேன். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே 17வது வசனத்துல போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு அந்த கவலை இருக்குது? அந்த துக்கம் வரணும். ஆண்டவரே, நான் இன்னும் பரிசுத்தமாகல, இன்னும் பரிசுத்தாவி அபிஷேகம் பெறல, இன்னும் உங்களுக்கு பிரியமா நான் நடக்கல, இன்னும் நீங்க சொல்றபடி நல்லா வாழ முடியலன்னு துக்கப்பட்ட அனுபவம் உண்டான்னு கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிடுவோம். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே, நானாக வந்திருக்கிறேன். நான் ரொம்ப நீதிமானா இல்லை, நான் பரிசுத்தவனா இல்லை, நீங்க விரும்புறபடி நான் வாழ முடியல, இனி நான் உம்முடைய விருப்பத்தின்படி வாழுவேண்டவரே. நீங்க எதுக்காக துக்கப்பட சொன்னீங்க, நீங்க எதுக்காக கவலைப்பட சொன்னீங்க, நீங்க என்ன எப்படி வாழணும்னு சொன்னீங்களோ அதுபடி நான் வாழ என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? அப்படி எழும்பி நின்று சொல்லுங்க. ஆண்டவரே, நானாகவே வந்திருக்கின்றேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கின்றேன். எல்லாரும் எழும்பி நின்று, நானாகவே வந்திருக்கின்றேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கின்றேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. நானாகவே வந்திருக்கிறேன். உங்களை உணர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் பலவீனத்தை நான் தெரிஞ்சிருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிற நிலைமைய நான் புரிஞ்சு உங்க சமூகத்துல வந்து நிற்கிறேன். இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அங்கே பூரண சர்க்குணர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அங்கே குறைவேதுமற்ற பழுதற்ற பலியாக நமக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்த ஒரு குறைவுமற்ற நம்முடைய அருமை இரட்சகர் அங்கே உங்களுக்காக எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பூரணராக்கப்பட்ட ஆவிகள் அங்கே இருக்கிறது. பூரணமாக்கப்பட்டவர்கள் அங்கே போய் சேருகிறார்கள். ஆண்டவர் சொன்ன, நீ பூரணனாய் இருக்க விரும்பினார், நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, உன் குறைவை நிறைவாக்குகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. உலகத்தின் ஆசைகள் என்னை இழுக்கின்ற வேளையில் உம் கண்ணீரின் விழிகள் என்னை உம்மோடு இணைத்திடுதே. உலகத்தின் ஆசைகள் என்னை இழுக்கின்ற வேளையில் உம் கண்ணீரின் விழிகள் என்னை உம்மோடு இணைத்திடுதே.
திசையெல்லாம் உங்க முகம் மட்டும் தெரிகிறதே. உங்கள் தேசம் என் பெயர் மறக்க செய்கிறதே. அன்பில் நான் என்னை தொலைத்து விடுவேனே. பாட்டு பாட ஒரே செய்யாத பாச பாட்டு பாட போரே நேசமா கூட நேச பாட்டு பாட போரே செய்யா கூட ஆச பாட்டு பாட போரே இயேசுவா கூட. இயேசுவே இயேசுவே அன்பே என்னாயுயிரே. இயேசுவே இயேசுவே அன்பே என்னாயுயிரே. உம்மில் நான் என்னை மறந்தேன். உம்மில் நான் என்னை மறந்தேன். அந்த நேச பாட்டு அவரோட எத்தனை பேர் பாடணும்னு விரும்புறீங்க? அந்த நேச தான் இருக்கிற இடத்துக்கு உங்களை நேசமா அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த பரலோக ராஜ்யத்துல அந்த பூரண சற்குணராக்கப்பட்டதான ஆவிகள் மனிதர்கள் இருக்கிற அந்த இடத்துல நாமும் கடந்து போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்க இந்த உலகத்துக்குரிய துக்கத்தோடு கூட இருக்கிறது உமக்கு பிரியமில்லை. எல்லாம் சொல்லுங்க. இந்த உலகத்துக்குரிய துக்கத்தையே, இந்த உலகத்துக்குரிய காரியத்தையே நினைச்சு நினைச்சு துக்கப்பட்டு அழுது புலம்பி அது இல்லையே இது இல்லை எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலைமை மாறட்டும். நான் பரிசுத்தமா வாழணும். நான் தேவனுக்கு பிரியமானதா செய்யணும். நான் உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா மாறணும். என்னால வாழ முடியலையேன்னு சொல்லி அழணும். அப்படிப்பட்ட துக்கம் என்ன நிரப்பணும். உலகத்துக்குரிய துக்கங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. முதலாவது தேவனுக்குரியதையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதையும் தேடுங்கள். அப்பொழுது இந்த உலகத்துக்குரியது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வாக்கு பண்ணியிருக்காருல்ல. ஆமென் சொல்லுங்க. வாக்கு பண்ணியிருக்கீங்கல்லப்பா. சொல்லுங்க, வாக்கு பண்ணியிருக்கீங்கல்ல. நான் உங்களுக்குரியத சொல்லுங்க. நான் உங்களுடைய ராஜ்யத்துக்குரியத உமக்கு பிரியமானத நான் செய்யணும். அதையே நான் பேசணும். நீங்க எல்லாம் தருவீங்கப்பா. சொல்லுங்க, என்னுடைய எல்லா குறைவுகளை நிறைவாக்குவீங்கப்பா. நான் நம்புறேன்ப்பா. நான் நம்புறேன்ப்பா. சத்தமா சொல்லுங்க அம்மா. சகோதரி சொல்லுங்க, நம்புறேன்ப்பா. என் குறைவு நிறைவாகும். எப்ப நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படியும் பொழுது, எனக்கு நீங்க கொடுத்ததுல நான் உண்மையா இருக்கும் போது, யோபுவை போல கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, நன்றின்னு சொல்ற மனசு எனக்குள்ள வரட்டும் அப்பா. கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம். நீங்க மட்டும் எடுபட்டு போகக்கூடாதப்பா. சொல்லுங்க, நீங்க மட்டும் எடுபட்டு போகக்கூடாதப்பா. சொல்லுங்க. நீங்க தான் என் நல்ல பங்கு. நீங்க தான் என் நல்ல பங்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நல்ல பங்கை தொலைச்சிடாதீங்க. உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல பங்கு இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான பங்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தம் என்னும் பங்கு, தேவனுடையதான நன்மை என்கிற பங்கு.
பரலோக பாக்கியம் என்கிற பங்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க பங்காளிகளா மாறிடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்துல உங்களை எப்படி நடத்தினாலும் பரவாயில்ல, நீங்க எதுக்கு பங்கா இருக்கீங்களோ இல்லையோ பரலோகத்துக்கு பங்கா மாறிடுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நாள்ல நீங்க எங்களோடு உணர்த்தின விஷயத்தை நாங்க தியானிச்சோம். நாங்க ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாங்க இன்னும் அதிகமா கவலைப்பட, துக்கப்பட, உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படவோ துக்கப்படவோ கூடாதபடி நாங்க உமக்குரியதுல முன்னுரிமை கொடுக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. பரிசுத்த காரியங்களுக்கு ஏற்றபடி. அது இல்லையே, நான் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கவில்லையே, நான் இன்னும் தேவ சமூகத்துக்கு போகவில்லையே, நான் உமக்கு பிரியமாய் இருக்கவில்லையேன்னு துக்கப்படத்தக்கதான ஒரு ஆவிக்குரிய துக்கம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோம். சொல்லுங்க, நிரப்பட்டோம். என்ன நிரப்பட்டோம்? கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்கிற துக்கம் நிரப்பட்டோம். உலக பிரகாரமான துக்கம் எல்லாம் அழியட்டும். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், அப்படியே சொல்லுங்க. உலகத்துக்குரிய துக்கம் அது இல்ல, இது இல்ல, அப்படி இருக்கு, எப்படி இருக்குங்கிற துக்கம் மறையட்டும். இயேசுவோடு வாழ வேண்டும் என்கிற துக்கம், அது கவலை பெருகட்டும். அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you.